அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஓ எக்ஸாமுக்கான யூனிட் 1 தாங்க ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. யூனிட் 3 ஒரு பக்கம், மேக்ஸ் உங்களுக்கு ஒரு பக்கம் LCMS போட்டுட்டு இருக்கேன். அந்த வீடியோ பார்க்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து அதில் ஒரு 22 டைப் வந்து நான் உங்களுக்கு வந்து LCMS கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே போல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து யூனிட் 1 சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. யூனிட் 1ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள், சங்கம் பற்றிய தகவல்கள் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம 10 பாட்டு நூல்களும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அப்படியே நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸாக ஒரு டெஸ்ட் போல நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நேற்றே அப்படி தான் வந்து போதும். ஓகேங்களா? ஸோ யாருன்னா வந்து இன்னும் அந்த 10 பாட்டு நூல்கள் பற்றிய வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுற ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம அதில் ஃபுல்லாக நடத்திருப்போம். அதுக்கப்புறம் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதில் அப்படியே நல்லா பதிஞ்சிரும் மனசில், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாரா பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த கொஸ்டின் நாங்க சங்க இலக்கியங்களை அகம் புறம் என பிரித்து பார்க்க உதவும் நூல் எது? சங்க இலக்கியங்களை அகம் புறம் சொல்லிட்டு பிரித்து பார்க்க உதவக்கூடிய நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க? தொல்காப்பியம். டி தான் இதுக்கான ஆன்சர். தொல்காப்பியம் தான் வந்து பிரித்து பார்க்க உதவக்கூடிய ஒரு பழமையான இலக்கண நூல். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 10 பாட்டில் உள்ள புறநூல்கள் எத்தனை? ஸோ 10 பாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 10 நூல்கள்ல புறநூல்கள் எத்தனை அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தான் இதுக்கான ஆன்சர். மொத்தம் 6 புறநூல்கள் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ மதுரை காஞ்சி அப்படின்றது ஒரு புறநூல் நம்ம பார்த்தாலும் ஆற்றுப்படை நூல்களும் வந்து புறநூலாவே வந்து கருதப்படுது. ஓகேங்களா? ஆற்றுப்படை நூல்கள் என்ன பண்ணப்படுதுங்க? புறநூலாவே தான் வந்து கருதப்படுது. அதனால ஆற்றுப்படை நூல்கள் வந்து ஒரு 5 நூல்கள் இருக்கு. இந்த 5 ஆற்றுப்படை நூல்களும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியோட சேர்த்து 6 புறநூல்கள் வந்து மொத்தமா வந்து 10 பாட்டு நூல்களில் காணப்படுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அகமா புறமான்னு இருக்கக்கூடிய ஒரு நூல் ஒன்று இருக்கு. 5 ஆற்றுப்படை நூல்கள், 3 வந்து அகநூல்கள், முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இது 3மே அகநூல்கள் 3 வந்து காணப்படுது. அடுத்து பொருந்தா இணை எது? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அதனோட நூல் ஆசிரியரால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்த்து எடுக்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். திருமுருகாற்றுப்படை. ஆமாங்க, திருமுருகாற்றுப்படையோட ஆசிரியர் நக்கீரர். கரெக்ட் தான். பொருணர் ஆற்றுப்படையோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா முடத்தாம கன்னியார். ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். சிறுபான் ஆற்றுப்படையோட ஆசிரியர் வந்து நல்லூர் நத்தத்தனார் வரணும், பெருங்கௌசிகனார் வரக்கூடாது. ஏன்னா மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படையோட ஆசிரியர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருங்கௌசிகனார் வரணும். அப்ப இங்க 3வது கூற்று தான் தவறா இருக்கு. ஏன்னா சிறுபான் ஆற்றுப்படையோட ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். அப்போ 3வது கூற்று தவறு அப்படின்றதுனால சி தான் இதுக்கான ஆன்சர். பெரும்பான் ஆற்றுப்படை வந்து உரித்திரங்கண்ணனார். இது கரெக்ட் தான். அடுத்து மீண்டும் தவறானது எது? ஓகேங்களா? 4 கூற்று இருக்கு பாருங்க. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க. பொறுமையாவே எடுங்க. சூப்பர். ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். முல்லைப்பாட்டு நப்பூதனார். ஆமாங்க, முல்லைப்பாட்டோட ஆசிரியர் நப்பூதனார். மதுரை காஞ்சியோட ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார். இதுவும் கரெக்ட் தான். நெடுநல்வாடையோட ஆசிரியர் வந்து நக்கீரர். ஸோ திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை, இது ரெண்டுத்துக்குமே யார் ஆசிரியர்னா நக்கீரர் தான் ஆசிரியர். இது கரெக்ட் தான். குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் யாருங்க? கபிலர். குறிஞ்சிப்பாட்டோட ஆசிரியர் வந்து கபிலர். ஓகேங்களா? ஸோ கடியலூர் உரித்திரங்கண்ணனார் அப்படின்னா பட்டினைப்பாலைக்கும் பெரும்பான் ஆற்றுப்படை பட்டினப்பாலை, இது 2 நூலும் எழுதுறவர் தான் கடியலூர் உரித்திரங்கண்ணனார். குறிஞ்சிப்பாட்டுனா கபிலர்னு வந்திருக்கணும். அப்ப டி தான் அங்க தவறா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி. 10 பாட்டில் குறைந்த மற்றும் அதிக அடிகளை கொண்ட நூல் முறையே? 10 பாட்டுல குறைந்த மற்றும் அதிக அடிகள் கொண்ட நூல்கள் முறையே எது எது? சூப்பர். எதுங்க? முல்லைப்பாட்டு. ஸோ குறைவான அடியை கொண்ட நூல் வந்து முல்லைப்பாட்டு. எவ்வளோனா 103 அடி கொண்டதா இருக்கும். அதிகமான அடிகளை கொண்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க? 782 அடியை கொண்ட அந்த மதுரை காஞ்சி. ஓகேங்களா? அப்போ முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி அங்க இருக்கு பாருங்க, பில இருக்கு பாருங்க. அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ ஆற்றுப்படை நூல்கள்லேயே பெரியது எதுன்னு கேட்டாங்கன்னா கூத்தராற்றுப்படை. அதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்றுப்படை நூல்கள்ல பெரியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கூத்தராற்றுப்படை தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஆற்றுப்படை நூல்கள்ல அதுதான் வந்து பெருசு. ஏன்னா 583 அடிகள் கொண்டதா இருக்கும்.
அடுத்து 5வது கேள்வி, பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல்களில் பொருந்தாதது எது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் தாங்க வரும் குறிஞ்சிப்பாட்டு. அப்ப டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை. முல்லைப்பாட்டோட ஆசிரியர் நப்பூதனார், மதுரை காஞ்சியோட ஆசிரியர் மாங்குடி மருதனார், நெடுநல்வாடை நக்கீரர். ஸோ இந்த 3 நூல்களுமே கிட்டத்தட்ட பாண்டிய நெடுஞ்செழியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுடை தலைவனா இருந்திருப்பாரு. ஸோ குறிஞ்சிப்பாட்டுக்கு வந்து பார்த்தா பாட்டுடை தலைவன் வந்து யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன்னா ஆரிய அரசன் அந்த பிரகத்தன், ஓகேங்களா, அவனுக்கு விளக்கம் சொல்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, இந்த நூலையே வந்து யார் எழுதியிருப்பாரு, கபிலர் வந்து எழுதியிருப்பாரு குறிஞ்சிப்பாட்டி, ஓகேங்களா. ஸோ ஆரிய அரசனான யாழ் பிரகத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருக்காக வந்து பாடிய பாடல். அப்ப குறிஞ்சிப்பாட்டு அப்படின்றது வந்து வராது. அடுத்து 6வது கேள்வி பாருங்க, தவறானது எது? ஸோ அப்போ ஒரு நூலும் அந்த 10 பாட்டு நூல்களுடைய பாட்டுடை தலைவனும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்த்துடுங்க. சூப்பர், நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். பொருணர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படையோட ஆசிரியர் முடத்தாம கன்னியார், அதனுடைய பாட்டுடை தலைவன் கரிகாலன், கரெக்ட் தான். பட்டினப்பாலை, பட்டினப்பாலையோட ஆசிரியர் கடியலூர் உரித்திரங்கண்ணனார், அதனோட பாட்டுடை தலைவன் கரிகாலன், இதுவும் கரெக்ட் தான். மலைபடுகடாம், ஸோ கோத்தராற்றுப்படைன்னு அழைக்கக்கூடிய மலைபடுகடாமோட ஆசிரியர் பெருங்கௌசிகனார், அதோடைய பாட்டுடை தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா நன்னன். சாரிங்க, அப்ப இதுதான் இங்க தவறா இருக்கு, நான் வந்திருக்கணும் நன்னன் வரணும், ஓகேங்களா. ஸோ நல்லிய கோடன் அப்படின்றது வந்து யாருடைய பாட்டுடை தலைவன் அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் தான் வந்து நல்லியன். நல்லிய கோடான் அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படை. அப்ப இங்க 3வது கூற்று தவறா இருக்கு. பெரும்பான் ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் வந்து பார்த்தோன்னா இளந்திரியன், தொண்டைமான் இளந்திரியன் அப்படின்றது அது கரெக்ட் தான். அப்ப சி தான் தவறா இருக்கு, நன்னன்னு வந்திருக்கணும். அடுத்து 7வது கேள்வி பாருங்க, 10 பாட்டில் அகம்புறம் என்ற சர்ச்சைக்கு உரிய நூல் எது? 10 பாட்டுல இது அகமா புறமா அப்படின்ற இதுவரையிலும் சர்ச்சையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நூல் எது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் நீங்க உடனே எடுத்துட்டு இருப்பீங்க. எதுங்க? நெடுநல்வாடை, சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நெடுநல்வாடை தான் வந்து அகமா புறமா அப்படின்ற சர்ச்சைக்குரிய நூலா வந்து காணப்படுது. அடுத்து 8வது கேள்வி, பெருகுவலை என கூறப்படும் நூல் எது? ஸோ பெருகுவலை அப்படின்ற அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய நூல் எது? சூப்பர், பெருகுவலை மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர், பெருகுவலை மதுரை காஞ்சி. திருமுருகாற்று படையுடன் தொடர்பற்றது எது? திருமுருகாற்று படையை சார்ந்த 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். பொறுமையா பார்த்துடுங்க. ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க, நான் ஒன்னொன்னு சொல்லிட்டு வரேன். இதன் ஆசிரியர் நெடுநல்வாடையன் ஆசிரியர் ஆவார். ஆமாங்க, ஏன்னா நக்கீரர் நெடுநல்வாடைக்கு நக்கீரர் தான். அப்ப இந்த கூற்று கரெக்ட் தான். 317 பாடல்களை கொண்டது. ஆமா, இதுல வந்து 317 பாடல்கள் இருக்கு, கரெக்ட் தான். புலவர் ஆற்றுப்படை என அழைக்கப்படுகிறது. ஆமா, திருமுருக ஆற்றுப்படை புலவர் ஆற்றுப்படை என அழைக்கப்படுகிறது, இதுவும் கரெக்ட் தான். 12ஆம் திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது, தவறுங்க. ஏன்னா 12ஆம் திருமறையா பெரிய புராணம் தான் வந்து இருக்கும். இது 11ஆம் திருமறையா வைக்கப்பட்டுள்ளது. 11ஆம் திருமறையில நிறைய பாடல்கள் வச்சிருப்பாங்க. சோ முருகர் சார்ந்த இந்த பாடலும் இதுல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், வைக்கப்பட்டிருக்கும், ஓகேங்களா. அப்போ 11ஆம் திருமறையாக வந்து எது வைக்கப்பட்டுள்ளது? திருமுருக ஆற்றுப்படை வைக்கப்பட்டுள்ளது. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி, தமிழர்களின் விருந்தோம்பலை விவரித்து கூறியுள்ள நூலின் ஆசிரியர் யார்? சரி, கொஸ்டின் இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல, ஆனா அதான் கொஸ்டின். தமிழர்களோட விருந்தோம்பலை விவரித்து கூறியுள்ள அந்த நூலோட ஆசிரியர் யார்? சூப்பர். முதல்ல தமிழரோட விருந்தோம்பலை பற்றி விவரித்து சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை. அப்ப பொருணர் ஆற்றுப்படையோட ஆசிரியர் யார் அப்படின்னா முடத்தாம கன்னியார். அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர், ஓகேங்களா. சோ இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா ஒரு ரிவிஷன் பண்ணிடுறேன் பாருங்க. நானு 10 பாட்டுல இருக்கக்கூடிய மொத்த புறநூல்கள் வந்து 6. ஏன்னா ஆற்றுப்படை நூல்கள் 5 நூலும் புறநூல்ன்றதுனால மதுரை காஞ்சியோட சேர்த்து 6 புறநூலா சொல்லப்படுது. அடுத்து திருமுருக ஆற்றுப்படை, இதுல தவறா இருக்கிறது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நூலாசிரியர் தான் நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து சிறுபான் ஆற்றுப்படை தான் வந்து தவறா இருக்கு. ஏன்னா சிறுபான் ஆற்றுப்படையோட ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் வந்திருக்கணும், ஓகேங்களா. பெருங்கௌசினார் மலைபடுகடாமோட ஆசிரியர். இதுல தவறா இருக்கிறது எதுங்க? குறிஞ்சிப்பாட்டு வந்து கபிலர் வரணும். பட்டிலைப்பாளைக்கும் பெரும்பான் ஆற்றுப்படைக்குன்னா கடியலூர் உரித்திரங்கண்ணனார் வந்து வருவாரு.
அடுத்து 10 பாட்டில் குறைந்த மற்றும் அதிக அடிகளை கொண்ட நூல் எதுனா முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. பாண்டிய நெடுஞ்செழியன் பாட்டுடைய தலைவனாக கொண்ட நூலில் பொருந்தாது குறிஞ்சிப்பாட்டு. ஏன்னா யாழ் பரகத்திற்காக தான் கபிலர் இந்த நூலை எழுதியிருப்பாரு. இதுல பாட்டுடைய தலைவன்ல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னா மலைபடுகடாம். மலைபடுகடாமோட பாட்டுடைய தலைவன் வந்து பாத்தீங்கன்னா நன்னன். ஓகேங்களா? ஸோ நன்னன் தான் வந்து பாட்டுடைய தலைவனா இருப்பாரு. நல்லிய கோடான் அப்படின்றது சிறுபான்ஆற்றுப்படையோட பாட்டுடைய தலைவன். 10 பாட்டில் அகம்புறம் சர்ச்சைக்குரிய நூல் வந்து நெடுநல்வாடை. பெருகுவலை அப்படின்றது மதுரை காஞ்சி. திருமுருக ஆற்றுப்படையோட தொடர்புன்றது இது வந்து 11ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. தமிழர்களோட விருந்துமலை விவரத்தை கூறக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை. அதனுடைய ஆசிரியர் வந்து முடத்தாம கன்னியார். ஓகே, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கோல் என்ற அடைமொழி பெற்ற நூல் எது? ஸோ 10 பாட்டு நூல்கள்ல எந்த நூலுக்கு கோல் அப்படின்ற அடைமொழி வந்து காணப்படுது அப்படின்றத வந்து நீங்க ஆன்சர் சொல்லுங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு போடுற வீடியோல இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு ஸோ 10 பாட்டுல இன்னொரு வீடியோவோட உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ யாருன்னா இன்னும் அந்த 10 பாட்டு வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா போய் தயவுசெய்து அந்த 10 பாட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்துருங்க. பார்த்துட்டு அப்புறம் வந்து இது நீங்க டெஸ்ட் போல அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை படிக்க தேவையில்லைங்க, பக்காவா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க.